இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்ணை என் மருமகனுக்கு மனைவியாக்கன. ஆனா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய பிரச்சனை. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்களானே தெரியல. என் பொண்ணு வாழ்க்கைய எப்படியாவது காப்பாத்து. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு சந்தோஷமா வாழணும். அதுக்கு ஒரு வழியை காட்டு. எனக்கு ஒன்ன விட்டா வேற நாதி இல்ல. பாவம், பொண்ணுக்காக வேண்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. தம்பி. ஐயா சொல்லுங்க ஐயா. அவங்க கிட்ட இத கொடுத்துருங்க. நான் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டாம். சரி, இது எனக்கு கொடு. சரி வாங்க. நல்லது. அம்மா, நீங்க பண்ண அர்ச்சனையில பூ விழுந்த தேங்காய் வந்திருக்கு. இது நான் பண்ண அர்ச்சனையா? ஆமாம்மா, நீங்க நினைச்ச காரியம் நல்லதாவே நடக்கும். என்ன செய்யா, பூ விழுந்த தேங்காய் வந்திருக்கு. இது நல்ல சகுனம் தாக்கா. உடனே சிபிய கூப்பிட்டு நாம பேசலாம். கடவுள் நமக்கு ஏதோ நல்லது செய்ய போறாரு. என்னாச்சுமா, சொல்லுங்க. இல்ல தம்பி, மாப்பிள்ளை விருந்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ஆனா இவங்க நீங்க சொல்லுங்கம்மா. சரி சிபி, விடுறா. மா, நீ பேசாம இருமா. நீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் தப்பு தப்பா பேசி எங்களை வெளியில புடிச்சு தள்ளுறாங்க தம்பி. அம்மா, அத்தை, மாமா, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எனக்கு பிரச்சனை தமிழ் கூட மட்டும்தான். அவன் மேல மட்டும்தான் எனக்கு கோவம். அவங்க குடும்பத்து மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஏன்னா அவங்க குடும்பம் எந்த தப்பும் பண்ணல. அது எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க கிட்ட போய் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. மனசுல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா உங்களுக்கு? இன்னொரு தடவை இவங்களை அவமானப்படுத்துற மாதிரியோ கஷ்டப்படுற மாதிரியோ பேசுறத நான் பார்த்தேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆண்டி, தேன், நான் விருந்துக்காரன். சரிங்க தம்பி. நீங்க எல்லாருமே விருந்துக்கு வரணும். வாங்க. ஆண்டி. வாங்க தம்பி, வாங்க மாப்பிள்ள. ஆண்டி, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணு எனக்கு பண்ண துரோகத்தை மறக்கவோ மன்னிக்கவோ முடியல. நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன். அவன் மேல இருக்கிற கோவம் எனக்கு குறைய வாய்ப்பே இல்லை. ஆனா எனக்கு எப்பவுமே நீங்க எல்லாரும் ஸ்பெஷல் தான். அந்த உறவு என்னைக்குமே மாறாது. இப்ப நான் இங்க வந்து சாப்பிட்டது உங்க பொண்ணோட புருஷனா இல்ல, புஷ்பாவா. என்னைக்குமே நான் உங்களுக்கு புஷ்பா தான் ஆண்டி. உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு நானும் சரி, என் குடும்பமும் சரி. உங்களை அவமானப்படுத்துறது தப்பு. அதனாலதான் நான் எல்லாரையும் விருந்துக்கு வர சொன்னேன். நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நீங்க என்ன மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சிட்டா அது இன்னொரு நாள் உங்களை பெருசா காயப்படுத்தும். அதனால என்ன மாப்பிள்ளைய பார்க்காதீங்க. எப்பவும் போல புஷ்பாவா உங்க வீட்டுல ஒருத்தனா பாருங்க ஆண்டி. நான் வரேன் ஆண்டி.
இப்படி ஒரு சமையல இப்படி ஒரு கைப்பக்குவத்துல நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனா இந்த ருசியெல்லாம் எனக்கு எங்கேயோ பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு. மா நீங்களே பெரிய செஃப் தானேம்மா. நீங்களே சமைக்கும் போது கூட எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கலாம். ம். என்ன மீனா, அத்த சாப்பாடு எப்படி? என்ன மீனாமா குத்து மதிப்பா தலையாடுறீங்க? நீங்க எவ்வளவு ரசிச்சு சாப்பிட்டீங்கன்னு நாங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. சந்தோஷங்க. கிளம்பலாமா? போலாமா? இல்லம்மா நீங்க போங்க, நான் இவங்க கிட்ட பேசிட்டு வரேன். சரி சரி. வா. வரேம்மா, வரேன். பாய். இனிமேல் இது எதையும் யூஸ் பண்ண வேண்டாம். நர்ஸ் டாக்டர் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் எடுங்க. டாக்டர் இந்தாங்க டாக்டர். தமிழ் இனிமேல் இதையே யூஸ் பண்ணு. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். இல்ல கீர்த்தி, மாமா இப்படியே இருக்கிறதுக்கு வேற எதுவும் ரீசன்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதான் நான் இங்க இல்லாதப்ப இங்க வேற யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் அங்க கேமரா வச்சேன். இது நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீ செஞ்சிட்ட. துரோகிங்க வெளியே இருந்து வர்றதில்ல, நம்ம சுத்தியே இருப்பாங்க. பி கேர்ஃபுல் தமிழ். புது மருந்து இவரோட பாடியில நல்லா ரியாக்ட் பண்ணுது. கொஞ்ச நாள் இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். என்னோட கால்குலேஷன் படி சீக்கிரமே இவர் குணமாக சான்சஸ் இருக்கு. தேங்க்ஸ் டி. இது மட்டும் நடந்துருச்சுன்னு வெய்ய, ஜனாமா உனக்கு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டி கொடுப்பாங்க. நான் எதையும் எதிர்பார்த்து செய்யல தமிழ். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காகவும் செய்யல. குணமாக வாய்ப்பு இருக்கிற ஒரு பேஷண்ட் இந்த நிலைமையில இருக்கிறது தப்பு. அத கண்டுக்காம இருக்கிறது என் தொழிலுக்கு செய்யற துரோகம். போலாமா? நர்ஸ் நீங்க இங்கே இருந்து ஓகே டாக்டர், நான் கவனிச்சுக்கோங்க.